கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். கும்பராசி நேயர்களை எடுத்துக்கொண்டாலே பொதுவாக அனைவரிடமும் இருந்து நாம் எப்பொழுதுமே எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அனைவருக்கும் முன்பாகவே செய்ய வேண்டும். அதுவும் சுத்தபத்தமாக அந்த ஒரு காரியத்தில் எந்த ஒரு தடங்களுமே இல்லாமல் அதை நாம் செய்து முடிக்க வேண்டும் என்று ஆர்வம் காட்டுவதில் கும்பராசி நேயர்களை அடித்துக்கொள்ள அதற்கு ஈடா யாருமே கிடையாது என்றே நாம கூறலாம். அப்படிப்பட்ட கும்ப ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுக்கு சனி பகவானால் இந்த ஒரு வருடத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வரப்போகிறது, அது மட்டுமல்லாமல் அதை தடுக்க நீங்கள் இந்த ஒரு தானத்தை மட்டும் செய்தால் போதும். இதனை நீங்கள் செய்து பாருங்கள். கட்டாயம் சனி பகவானின் அருளானது உங்களுக்கு கிடைத்து சனி பகவானின் கோபத்திலிருந்து நீங்கள் தப்பித்து விடலாம். அவ்வளவு சக்தியானது இந்த ஒரு செயலுக்கு இருக்கின்றது. எனவே மறக்காமல் இதை நீங்கள் செய்து பாருங்கள். அது என்ன தானம் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காம நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். சனி பகவான் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் மீது ஏகப்பட்ட கெடுதல்களை வர வைப்பதற்கு வாய்ப்புகளானது அதிகபட்சம் வைத்திருக்கிறார். தற்பொழுது சிம்ம ராசியிலிருந்து நகர்ந்து உங்களுடைய ராசியான கும்ப ராசிக்கு அவருடைய பார்வை உங்கள் மீது படும்படி வைத்திருக்கிறார். எனவே இதனால் உங்களுக்கு அதிக அளவில் கெடுதல்கள் ஏற்படும். இனிமே நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அந்த ஒரு காரியத்தை நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்துதான் செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் இதனால் உங்களுக்கு பெரிய அளவில் நஷ்டத்தை ஏற்படுத்த வாய்ப்புகளானது அதிகமாகவே இருக்கின்றதாம். சனி பகவானின் தாக்கத்திற்கு நீங்கள் ஒருபோதும் ஆளாகி விடாதீர்கள். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சனி பகவானின் தாக்கத்திலிருந்தும் கோபத்திலிருந்தும் நாம் தப்பிப்பதற்கு சனி பகவானை மனதார நினைத்து கொண்டு நாம் இந்த தானத்தை செய்ய வேண்டுமாம். சனி பகவானின் தாக்கம் நம் மீது ஏற்படுவதனால் தேவையில்லாத பிரச்சனைகளானது நமக்கு வர வாய்ப்புகளானது அதிகமாகவே இருக்கின்றதாம். நாம் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடவில்லை என்றாலும் நாம் அதற்கு அருகிலேயோ நாம் அதை பார்த்து கொண்டு இருந்தோம் என்றாலும் அதனால் கூட நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகளானது இருக்கின்றதாம். எனவே நீங்கள் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்கு இந்த தானத்தை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு அதிக அளவில் வெற்றியை தேடி கொடுக்கும். சனி பகவான் உங்களுடன் இருந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க சனி பகவானை உதவுவாராம். ஏனென்றால் நீங்கள் இந்த தானத்தை செய்வதனால் சனி பகவானின் மனது குளிர்ச்சி அடைந்துவிட்டு அவருடைய கோபமும் உங்களை விட்டு சென்று விடுமாம். சனி பகவானுக்கு பிடித்த நீங்கள் செய்ய வேண்டிய அந்த தானம் என்னவென்றால், உங்களால் முடிந்த ஏழைகளுக்கு, அதாவது ஏழைகளுக்கு சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த கலரான கருப்பு கலர் இருக்கிறது அல்லவா, அந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய ஆடைகளையோ போர்வைகளையோ உங்களுடைய வீட்டிற்கு அருகிலேயோ அல்லது கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நீங்கள் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய உடைகளை நீங்கள் தானமாக அளிக்க வேண்டுமாம். இது மட்டும் அளித்தால் போதாது. முடிந்தால் அவர்களுக்கு ஒரு வேளையாவது அவர்கள் வயிறு நிறைய நீங்கள் உணவை கொடுக்க வேண்டுமாம். அவர்கள் அதனை சாப்பிட்டு அந்த உடைகளை உடுத்தினார்கள் என்றால் சனி பகவானின் மனதானது குளிர்ச்சி அடைந்து விடுமாம். அது மட்டும் அல்லாமல் கருப்பு நிற நாய்களுக்கும் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய காகங்கள் இருக்கிறது அல்லவா, காகங்களுக்கும் கருப்பு நிற நாய்களுக்கும் நீங்கள் உங்களால் முடிந்த உணவுகளையோ சோறையோ நீங்கள் அன்னத்தையோ அந்த உயிரினங்களுக்கு நீங்கள் வைக்கலாமாம். இப்படி வைப்பதினால் உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகளானது ஏற்படுமாம். சனி பகவானின் தாக்கம் சிறிது சிறிதாக உங்களுக்கு குறைய தொடங்கிவிடுமாம். நீங்கள் எச்சில் சாப்பிட்டதை அந்த உயிரினங்களுக்கு நீங்கள் வைத்தீர்கள் என்றால் அதனாலும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எழவும் வாய்ப்புகளானது அதிகமாகவே இருக்கிறதாம். எனவே தவறாமல் இந்த தானத்தை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது. மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.